திமுக கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றும் அதிக சீட்டு கேட்டு உதாறு விடுகின்றன. அதற்கு காரணம் விஜய் என்பவர் எங்களுக்காக ரெடியா இருக்கிறார் என்று மனதில் நினைத்துக் கொண்டு திமுகவை விரட்டி பார்க்கின்றன. மூன்றாவது சக்தியாக விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் ஒரு பக்கம் மெல்ல வளர்ச்சி கண்டு வருகிறது. இவர்கள் ஒரு முயற்சி, ஒன்னா ரெண்டா கூட வந்தா லாபம் தானே என்ற நினைப்பு. ஆனால் அவசரப்பட்டு வேறு பக்கம் தாவுவதற்கு அவர்களால் முடியாது. ஒருவேளை விஜய் சுற்றுப்பயணம் போனதை பார்த்துவிட்டு கூட்டம் திரண்டால் இந்த கூட்டணி கட்சிகள் ஒருவேளை அப்போது யோசிக்கக்கூடும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும், திரு மு.க. ஸ்டாலின் அவர்களாகட்டும் காசு கொடுத்துதான் அந்த கட்சிகள் கூட்டத்தை கூட்டுகின்றன. இப்போதெல்லாம் நிற்க வைக்கப்படுகிறார்கள். அதே போல கூட்டத்திற்கு கொண்டு வந்து இறக்குகிறார்கள். அப்படி இறக்குவதற்கு தலா 300 ரூபாய். ஆனால் விஜய் போனால் இயல்பாகவே கூட்டம் வரும். அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அமையும், கூட்டணி ஆட்சி கிடையாது. தனிப்பெரும் கட்சியாக அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். கூட்டணி ஆட்சியை நாங்கள் ஏற்கவில்லை என்று சொல்லாதவரை இந்த வதந்தி, இந்த விமர்சனம், இந்த சர்ச்சை ஓடிக்கொண்டேதான் இருக்கும். பாரதிய ஜனதா தனது நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறது. ஆகவேதான் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய 2 பிரபலமான நாளிதழ்களுக்கு அளித்த பேட்டியில் 2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமையும், அதில் பாரதிய ஜனதா அங்கம் வகிக்கும் என்று மிக அழுத்தமாகவும் தெளிவாகவும் பேசியிருக்கிறார். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இதுவரை நேரடியாக அதிமுக கூட்டணி ஆட்சி என்ற கருத்தை ஏற்கவில்லை என்று அவர் தெளிவுபடுத்தவில்லை. அப்படி சொல்லாம இருக்கிறது அவருடைய ராஜதந்திரம் அப்படின்ற. அவருடைய அதிமுகவுக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வலிமையான கூட்டணி இன்றைய நாள் வரை உருவாகாத போது ஆட்சி அமையுமா என்பதே சந்தேகம் என்கிற நிலையில் எதற்காக கூட்டணி ஆட்சியா சனி ஆட்சியா, ஆட்சியே வராது என்ற. ஆக்சுவலி இந்த பாம வந்து ஃபர்ஸ்ட் போடுறது பாஜக தானே. பாஜக கம்பன்றது அதிமுகவும் கம்பன்றிருக்க போறாங்கன்ற கேள்வி தானே வருது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு முன்னெடுப்பை முதல்வர் எடுக்கிறார் இல்லையா? மேலும் பல கட்சிகள், புது கட்சிகள்லாம் வந்து இணையும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட சொல்றாரு. இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்துகிற விஷயம் நடந்துட்டு இருக்கும். இப்படி எந்த நம்பிக்கையில் சொல்கிறார் முதல்வர்? இல்லை, முதலமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக சட்டமன்ற தேர்தலுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தயாராகி வருகிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் மாவட்ட வாரியாக ஒரு 3-4 சட்டமன்ற தொகுதிகளை ஒவ்வொரு நாளும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். அதனுடைய அந்த நிகழ்ச்சி என்பது கடந்த ஒரு 4-5 நாட்களாக, ஒரு வார காலமாக நடைபெற்று கொண்டிருக்கும் போதுதான் எதிர்பாராத விதமாக இந்த அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்படக்கூடிய இந்த சம்பவம் என்பது நடந்திருக்கிறது. அதற்காக அவர் அந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கிற நிகழ்ச்சியை ஒத்திவைக்காமல் அதை திட்டமிட்டபடி நடத்தி செய்தியாளர் சந்திப்பை சந்திக்கும் போதுதான் நீங்கள் கூறியது போல சில கட்சிகள் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்ற முன்பு சொன்னதையே திரும்பவும் ஒரு முறை கூறியிருக்கிறார். இடையில கொஞ்சம் சைலண்டா இருந்தாங்க, இப்ப திரும்பவும் அந்த. அதற்கு காரணம் எதிர்க்கட்சிகளினுடைய அணி சிதறுண்டு கிடப்பதுதான். மாண்புமிகு முதலமைச்சருடைய அதீத நம்பிக்கை. 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுவது அதீத நம்பிக்கை என்றுதான் நான் பார்க்கிறேன். இன்றைய தேதியில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணி தான் வலிமையாக இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 1000 விமர்சனங்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக இருந்தாலும் கூட்டணி பல ரீதியாக தேர்தல் கணக்குகளுக்கு கூட்டணி என்பது மிக முக்கியம்.
அந்த கூட்டணி ரீதியாக திமுக தான் வலிமையான கூட்டணியோடு இருக்கிறது. எதிர்த்தரப்பில் எதிர்க்கட்சிகள் சிதறுண்டு இருக்கின்றன. அதிமுக பாஜக கூட்டணி கட்டமைக்கப்பட்டிருக்கிறதே தவிர அந்த அணி இணையக்கூடிய வாய்ப்புள்ள பாட்டாளி மக்கள் கட்சி பிளவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதே போல ராஜ்யசபா சீட்டு கிடைக்காத அதிருப்தியில் அதிமுக அணியில் இருந்த தேமுதிக இப்போது விலகி நிற்கிறது. எந்த முடிவையும் எடுக்காமல் ஜனவரி மாதம் மாநாட்டில் தான் நாங்கள் எங்கள் முடிவை அறிவிப்போம் என்று சொல்லி அந்த கட்சி எந்த பக்கம் போகும் என்ற பற்றி விவாதம் நடக்கிற அளவுக்கு அந்த கட்சியும் இப்போது அதிமுக கூட்டணியில் இல்லை. ஆக அதிமுக கூட்டணியில் சேரக்கூடிய வாய்ப்பிருந்த பாட்டாளி மக்கள் கட்சி பிளவில் இருக்கிறது. சேரக்கூடிய வாய்ப்பில் இருந்த தேமுதிக விலகி நிற்கிறது. ஆகவே இப்போது எஞ்சி இருப்பது யார்? அதிமுக, தமாக, பாஜக, போய் ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய புரட்சி பாரதம் அமைப்பு. அதிமுக பாஜக கூட்டணியில் ஏற்கனவே அங்கம் வகித்த டாக்டர் கிருஷ்ணசாமி அவரும் இப்போது அதிமுக பக்கம் இல்லை, இருப்பதாக அறிவிக்கவில்லை. அவர் கூட்டணி ஆட்சி தேவை என்ற கருத்தை அவரும் வலியுறுத்தி இருக்கிறார். இன்னொரு பக்கம் மூன்றாவது சக்தியாக விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் ஒரு பக்கம் மெல்ல வளர்ச்சி கண்டு வருகிறது. விஜய்க்கு நான் 10% வாக்குகள் குறைந்தபட்சம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். ஆனால் சில நண்பர்கள் கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருப்பதை காட்டி 15% கூட அவர் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறுகிறார்கள். இது ஒரு பிரச்சனை, சவால். யாருக்கு சவால்? திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் என்று சொல்லக்கூடிய அதிமுகவுக்கு தாவேகாவினுடைய எழுச்சி என்பது ஒரு சவால். இதை தவிர ஏற்கனவே 8% வாக்கை வாங்கி நிரூபித்து காட்டியிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அவர் ஒரு அணியாக இருக்கிறார். அவர் தனியாக இருக்கிறார். அவர் தலைமையில் யாரும் இல்லை, அவர் தனியாக இருக்கிறார். ஆக இன்றைய தேதியில் என்ன நிலவரம் என்றால் களத்தில் 4 முனை போட்டி என்பதுதான். அதிமுக, பாஜக, விஜய், நாம் தமிழர் கட்சி, மற்ற கட்சிகள், முடிவெடுக்காத கட்சிகள். ஆக குறைந்தபட்சம் 3 முனை போட்டி. 4வது அணி வருமா என்பதையும் அதிமுக, திமுக, விஜய். ஸோ 4வதாக இருக்கக்கூடிய அணி வராமல் இந்த 3 அணிகளுக்குள் சில கட்சிகள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றன. இப்படி எதிர்கட்சிகள் சிதறண்டி இருக்கிற காரணத்தால் தான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், முதலமைச்சர் நம்பிக்கை, அவருடைய நம்பிக்கைக்கு என்ன அடிப்படை? 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்வோம் என்கிறார். 200 தொகுதிகள் திமுக கூட்டணி வெல்லக்கூடிய வாய்ப்பே இல்லை என்பது என் கருத்து. திமுக கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்ற வாய்ப்பு வரலாம். அது கூட எதிர்கட்சி அணி எப்படி என்று முடிவான பிறகுதான் அப்படி சொல்ல முடியும். அதிக இடங்களை பெற முடியுமா, அல்லது இருப்பதில் பெரிய கட்சியாக திமுக எமர்ஜ் ஆகுமா, மெஜாரிட்டி கிடைக்காமல் தனிப்பெரும் கட்சியாக திமுக வருமா என்பதையெல்லாம் கூட்டணி கட்சிகளுடைய இறுதி வடிவம் தெரிந்த பிறகுதான் நாம் கூற முடியும். ஆகவே இன்றைய தேதியில் முதலமைச்சர் 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்வோம் என்று பேசுவது என்பது தொண்டர்களை உற்சாகப்படுத்த உதவும். கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளை ஒரு மாதிரி யோசிக்க வைக்கும். பேசாமல் இங்கேயே இருந்து விடுமோமோ, பேசாமல் கொடுக்கறத வாங்கிக்கிட்டு இங்கேயே இருந்துடலாமா என்று நினைப்பதற்கு வேண்டுமானால் முதலமைச்சருடைய உற்சாக பேச்சு உதவுமே தவிர கள யதார்த்த நிலை திமுக 200 தொகுதிகளில் வெல்லுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக, கள யதார்த்த நிலை இருப்பதாக நான் கருதவில்லை. அதான் அந்த கூட்டணி கட்சிகள் நெருக்கடி கொடுக்குறாங்கல்ல, தங்களுக்கு அதிக அளவிலான சீட் வேணும் அப்படின்னு. இப்போ சிபிஐ, சிபிஎம் கூட 12, ஒவ்வொன்றுமே 12. மதிமுக கூட கேட்கிறது. அதிமுகவும் எங்களுக்கு அங்கீகாரம் தேவை என்று கேட்கிறது. இருப்பதில் சிறிய கட்சி மதிமுக. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் மதிமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனாலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்படியோ 2 MP வாங்கி விடுகின்றன. வைகோவுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே ஆறுதல் பரிசாக போன முறை 1 MP கொடுத்து ஒரு ராஜ்யசபா கொடுத்தார்கள். இந்த முறை அதுவும் கொடுக்கவில்லை. வைகோவுக்கு அதுவும் கொடுக்கவில்லை. ஆகவே துரை வைகோ ஒரு பக்கம் என்ன சொல்லுகிறார்? எங்களுக்கு அதிக தொகுதி வேணும் என்கிறார். ஒரு பக்கம் துரை வைகோவை பேச வைத்து விட்டு வைகோ என்ன சொல்லுகிறார்? நாங்கள் அதெல்லாம் பிரச்சனை பண்ண மாட்டோம், கூட்டணியில தான் இருப்போம்னு இன்றைக்கு சொல்லுகிறார். இந்த திமுக கூட்டணி கட்சிகள், அந்த அணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒவ்வொன்றும் அதிக சீட்டு கேட்டு உதாறு விடுகின்றன. அதற்கு காரணம் விஜய் என்பவர் எங்களுக்காக ரெடியா இருக்கிறார், எங்களுக்கு ஒரு மாற்று இடம் இருக்கு, வேற போக்கிடம் இருக்கான்னு தமிழை கொச்சையா கேட்பாங்க. எங்களுக்கு போக்கிடம் இருக்கிறது, புகலிடம் விஜய் என்று
மனதில் நினைத்து கொண்டு திமுகவை மிரட்டி பார்க்கின்றன. இந்த கட்சிகள் எல்லாம் திமுகவை மிரட்டி பார்க்கின்றன. நேற்றைய தினம் முதலமைச்சர் நிருபர்களிடம் கூட்டணி கட்சிகள் எதிர்பார்க்கிறதை பற்றி அவரிடம் கேட்டபோது அதை எப்படி கையாள வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும், அது தேர்தலின் போது பேசிக்கொள்ளுவோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அவரும் கொஞ்சம் கெத்து காட்டி தான் பேசியிருக்கிறார். சிஎம்மும் இறங்கி வரல, அதெல்லாம் நாங்கள் செஞ்சிருவோம் கொடுத்துருவோம்லாம் சொல்லலை, அப்படி சொல்லவும் மாட்டார். ஏனென்றால் ஒரு பக்குவமான அரசியல் தலைவர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள், பயந்ததை காமிச்சிக்க மாட்டாங்க. கூட்டணி கட்சிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியத்தை திரு மு க ஸ்டாலின் உணர்ந்திருக்கிறார். அதே போல அவசரப்பட்டு வேற ஒரு கட்சி பக்கம் தாவுவதற்கு அந்த கட்சிகளும் தயாராக இல்லை. ஆகவே இவர்கள் மிரட்டி பார்க்கிறார்கள், மிரட்டி மீன் பிடிப்பது என்று சொல்லுவார்கள். அதை போல இவர்கள் ஒரு முயற்சி, ஒன்னா ரெண்டா கூட வந்தால் லாபம் தானே என்ற நினைப்பு. ஆனால் அவசரப்பட்டு வேறு பக்கம் தாவுவதற்கு அவர்களால் முடியாது. ஒருவேளை விஜய் சுற்றுப்பயணம் போனதை பார்த்துவிட்டு கூட்டம் திரண்டால் இந்த கூட்டணி கட்சிகள் ஒருவேளை அப்போது யோசிக்கக்கூடும். திரு எடப்பாடி பழனிசாமியை 40 சீட்டு தான் என்று சொல்லி பார்த்தார் விஜய்க்கு பொதுவான ஆட்கள் மூலம். 40 நீங்களே வச்சுக்க, 40க்கு நாங்கள் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு ஆதவ் அர்ஜுனா பேசினார் விஜய் மீட்டிங்கில். நான் விஜய் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளரிடம் அதிகாரபூர்வமாக நேர்காணல் நடத்திய போது விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற எங்கள் நிலையில் மாற்றமில்லை, தாவேகா தலைமையில் தான் கூட்டணி என்பதிலும் மாற்றமில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். இப்போது கூறுகிறார்கள். அவர் பிரச்சாரத்திற்கு போனால் நிச்சயமாக மற்ற எந்த தலைவர்களுக்கு விடவும் அதிகமாக அல்லது அதற்கு நிகராக ஒரு கூட்டம் வரும், அதில் சந்தேகமே இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும், திரு மு க ஸ்டாலின் அவர்களாகட்டும் காசு கொடுத்து தான் அந்த கட்சிகள் கூட்டத்தை கூட்டுகின்றன. சுற்றுப்பயணம் போகிற போது வழியெல்லாம் நிற்கிறார்கள். என்ன ஆர்வத்தில் நிற்கிறாங்களா? திரு மு க ஸ்டாலின் அவர்களையும் திரு எடப்பாடி பழனிசாமியும் பார்ப்பதற்கு மக்கள் ஆர்வத்தோடு ஓடி வந்து நிற்கிறார்களா? அது அப்படி நின்றது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒருவருக்கு மட்டுமே. ஆகவே இப்போதெல்லாம் நிற்க வைக்கப்படுகிறார்கள். அதே போல கூட்டத்திற்கு கொண்டு வந்து இறக்குகிறார்கள். அப்படி இறக்குவதற்கு தலா 300 ரூபாய், 200 முதல் 300. அது தவிர சாப்பாடு பொட்டலம், வாகன வசதி, மறுபடியும் பிக்கப் அண்ட் டிராப். இது செய்யாமல் அதிமுகவோ திமுகவோ கூட்டத்தை கூட்டுவதில்லை. ஆனால் விஜய் போனால் இயல்பாகவே கூட்டம் வரும். ஒரு திரைப்பட நட்சத்திரம், அதுவும் நம்பர் 2 என்கிற புகழ்பெற்ற நடிகராக இருப்பவர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அடுத்த இடத்தில் இருப்பவர். ஆகவே அப்போது அவருக்கு கூடுகிற கூட்டம் பார்த்து மிரட்சி ஏற்பட்டு அல்லது சபலம் ஏற்பட்டு ஏதாவது 1-2 கட்சிகள் அவர் பக்கம் பார்வையை திரும்பினால் விஜய் தலைமையிலும் ஒரு கூட்டணி அமைய வாய்ப்புண்டு. இல்லாவிட்டால் இருக்கிற இடமே பெஸ்ட் என்று உட்கார்ந்து கொள்வார்கள். ஆகவே இப்போது இந்த கட்சிகள் பேசுவதை வைத்துக்கொண்டு வேறு மாதிரி முடிவெடுப்பார்களா என்ற சிந்தனைக்கு நாம் வர முடியாது. இப்போ திமுக கூட்டணிக்கு எதிராக இருக்கிறதுன்னு பார்த்தா அதிமுக கூட்டணியை தான் பெரிதும் பார்க்கணும். ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியிலேயே ரீசெண்ட் டேஸாக இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத மையப்படுத்தி ஒரு கிளாஷ் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? ஒரு பனிப்போர் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இபிஎஸ் அவர்கள் அதை கண்டுக்காமல் இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. பட் அதே நேரம் லாஸ்ட்டாக பேசும்பொழுது சமீபத்தில் பெரும்பான்மையாக வெற்றி பெறும் அதிமுக வெற்றி பெறும் அப்படிங்கிறாரு. அது வந்து கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னு இபிஎஸ் சொல்கிற பதில் அப்படின்னு திரும்ப சொல்கிறாரு. ஸோ அந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பூடகமாக மறைமுகமாக இப்படி பேசுவதை தவிர்த்துவிட்டு நேரடியாக அதிமுக தலைமையில்தான் ஆட்சி அமையும், கூட்டணி ஆட்சி கிடையாது, தனிப்பெரும் கட்சியாக அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சியை நாங்கள் ஏற்கவில்லை என்று சொல்லாதவரை இந்த வதந்தி, இந்த விமர்சனம், இந்த சர்ச்சை ஓடிக்கொண்டேதான் இருக்கும். பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் 2026 ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறது. அப்படி ஏற்படுகிற பட்சத்தில் அந்த ஆட்சியில் பாரதிய ஜனதா அங்கம் வகிக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. ஆக பாரதிய ஜனதா தனது நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறது. ஆகவேதான் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய 2 பிரபலமான நாளிதழ்களுக்கு அளித்த பேட்டியில் 2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமையும், அதில் பாரதிய ஜனதா அங்கம் வகிக்கும் என்று மிக அழுத்தமாகவும் தெளிவாகவும் பாரதிய ஜனதாவின் நிலையை தெளிவுபடுத்துகிற வகையிலும் பேசியிருக்கிறார். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி அமைக்கும், அதிமுகவை யாரும் கபலீகரம் செய்ய முடியாது என்று சொல்லி கொண்டிருக்கிறாரே தவிர
இதுவரை நேரடியாக அதிமுக கூட்டணி ஆட்சி என்ற கருத்தை ஏற்கவில்லை என்று அவர் தெளிவுபடுத்தவில்லை. அப்படி சொல்லாம இருக்கிறது தான் அவருடைய ராஜதந்திரம் அப்படின்றது. அவருடைய உத்தியாக, பாஜகவுடனான கூட்டணி மூலமா இபிஎஸ்க்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். அவருடைய உத்தியாக அது இருக்கலாம். அது ஒரு அரசியலில் அந்த உத்தி அலட்சியப்படுத்தக்கூடியதல்ல, அது சாதுரியமான அணுகுமுறையாக கூட கருதப்படலாம். ஆனால் அதை நீண்ட நாள் கையாள முடியாது. கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அதிகாரபூர்வமாக தொடங்குகிற போது, இடப்பகிர்வீடு அது நடைபெறுகிற போது, அந்த கட்சி அந்த சிந்தனையை நிராகரிக்கிறதா இல்லையா என்பது தெரிந்துவிடும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், அடிப்படையிலேயே இந்த சர்ச்சையிலிருந்து நான் மாறுபட விரும்புகிறேன். இந்த சர்ச்சை கூட்டணி ஆட்சியா இல்லையா, அதிமுக ஏற்கிறதா இல்லையா என்கிற கேள்வி இருக்கிறது அல்லவா, அது இந்த நிலையில் பொருளற்றது என்று நான் கருதுகிறேன். ஏன் அர்த்தமற்றது, பொருளற்றது என்று நான் கருதுகிறேன் என்றால், அதிமுகவுக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வலிமையான கூட்டணி இன்றைய நாள் வரை உருவாகாத போது ஆட்சி அமையுமா என்பதே சந்தேகம் என்கிற நிலையில் எதற்காக கூட்டணி ஆட்சியா சனி ஆட்சியா, ஆட்சியே வராது என்ற. ஆக்சுவலி இந்த பாம வந்து ஃபர்ஸ்ட் போடுறது பாஜக தானே. பாஜக கம்மன் இருந்தா அதிமுகவும் கம்மன் இருக்க போறாங்கன்ற கேள்வி தானே வருது. நிச்சயமாக பாரதிய ஜனதா அதனுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்த நாம் அடுத்த முறை அமைகிற ஆட்சியில் அங்கம் வகிப்போம் என்று பேசுகிறது. நான் சொல்லுகிற நான் அதிமுகவுக்கு மட்டும் தனியாக சொல்லவில்லை. அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்குமா என்பதே இன்றைய தேதியில் சந்தேகம். ஏனென்றால் வெறும் 2 கட்சியை வச்சு எப்படி ஆட்சி அமைப்பீங்கன்னு நான் கேட்கிறேன். உங்க கூட்டணியில இன்னும் 4 கட்சி சேரட்டும், அப்புறம் பேசலாம். ஆட்சி அமையுமா அமையாதா, அது கூட்டணி ஆட்சியா தனி ஆட்சியான்லாம் பேசுறதுக்கு இன்னும் 2-3 மாசம் இருக்கு. ஏன்னா உங்க பக்கம் இது வரைக்கும் யாருமே வரல. நீங்க 2 பேரும் தான் நின்றுட்டு இருக்கீங்க. அதுவும் இன்னைக்கு தான் ஒரே மேடையில ஏறி இருக்காங்க திருபுவனம் சம்பந்தமான ஆர்ப்பாட்டத்துல. இன்னும் பல தலைவர்களே ஒன்றை இணையில. அதிமுக பாஜக வெறுமை கூட்டணின்னு அறிவிச்சு கிண்டியில் அறிவிச்சதை தவிர அதுக்கு பிறகு எங்கேயும் காணோம். அந்த எழுச்சியே காணோம். கூட்டணியில ஒரு எழுச்சியே இல்லை. வேற கட்சியும் உங்க பக்கம் வரல. வராம ஆட்சியை பத்தி எதுக்கு யோசிக்கிறீங்க? வராத ஆட்சியை பத்தி. இது மட்டும் இருந்தா வருமா? வராது. இன்னும் சில கட்சிகள் சேரட்டும், அப்புறம் பேசுங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இன்னும் சில கட்சிகளை சேர்க்காதது, இந்த கூட்டணி ஆட்சியிலையும் பிடி கொடுக்காம இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்னால அமித்ஷா ஒரு அப்செட்லையும் இல்லை கோபத்திலையும் இருக்கிறார் ஐபிஎஸ் மேல. அப்படி நான் நினைக்கவில்லை. அதை வந்து நீங்க அது அப்படி சொல்லுவதெல்லாம் அதிமுக பாஜக கூட்டணியில வந்து ஏதாவது ஒரு கலகத்தை விளைவிக்கிற முயற்சி இல்லை. இது எதை பேஸ் பண்ணி வருதுன்னா, சமீபத்தில் ஒரு நாளிதழ்களுக்கு கொடுத்த அந்த இதுல இபிஎஸ் பெயரை குறிப்பிடவே இல்லை, தவிர்த்து இருக்கிறாரு. இல்ல அதிமுகவில் ஒருவர் முதல்வர் ஆவார் தான் சொன்னார். இல்ல முதல்வர் ஆவார்னு சொல்ல. நிச்சயமாக அதற்கு உள்நோக்கம் கற்பிக்கப்படுகிறது. அதிமுகவினுடைய நிலை திரு அமித்ஷா அவர்கள் எதேச்சையாக அப்படி சொன்னாரா அல்லது உள்நோக்கத்துடன் சொன்னாரா என்று விவாதங்கள் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கலாம். அதிமுகவினுடைய நிலை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் அதே போல் அந்த கட்சியினுடைய இதர முன்னணி தலைவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். திரு ராஜேந்திர பாலாஜி, திரு வைகை செல்வன் போன்றோர் தெரிவித்திருக்கிறார்கள். திரு அமித்ஷா அவர்கள் சாதாரணமாக சொல்லியிருக்கலாம், என்டிஏ வில் ஃபார்ம் தி கவர்மெண்ட் அண்ட் ஏடிஎம்கே சீஃப் மினிஸ்டர் வில் பி தேர். ஸோ அது சொல்லியிருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெயரை அவர் குறிப்பிட்டிருக்கலாம், அதாவது குறிப்பிட்டிருக்க வேண்டும். அது வருகிற சமயங்களில் குறிப்பிடலாம், அடுத்தடுத்து வருகிற சமயங்களில் குறிப்பிடலாம். ஆகவே அதற்குள் ஏதோ பிரச்சனை தோன்றிவிட்டதாக நான் பார்க்கவில்லை. இதெல்லாம் முக்கியம் இல்லை என்கிறேன் நான். அடிப்படை பிரச்சனை, உங்களுக்கு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அந்த அணிக்கு வலு சேர்ந்து விட்டதா? சேரவில்லை என்கிறேன். ஆனா இந்த விஷயம் இன்றைய தேதியில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருக்கிறது. அதற்கு இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட் என்னவென்றால், மேற்கு மண்டலத்தோ அல்லது தென் மண்டலத்திலோ 2 கட்சிகளும் வலிமையானவை. 2 கட்சிகள் வலிமையாக இருக்கிற கட்சிகள் அணி சேர்ந்திருப்பது என்பது திமுகவுக்கு ஒரு நிச்சயமாக பின்னடைவாகத்தான் பார்க்கப்படும். இப்படி சேர்ந்து இருப்பது ஒரு பிளஸ் பாயிண்ட். ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இந்த அணிக்கு ஹெல்ப் பண்ணும் என்பது ஒரு பிளஸ் பாயிண்ட். ஆனால் இது மட்டுமே ஆட்சி அமைப்பதற்கு உதவுமா என்றால் அது கேள்விக்குறி. எஸ். ஆனால் இந்த விஷயம் இப்போதைக்கு பெரிய பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா? ஆனால் இதை எந்த பிரச்சனைக்குரிய பொருளாக எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டை மையப்படுத்திய கூட அதிமுக காரணம் காட்டி கூட அதிமுக பாஜக கூட இருந்து திரும்ப விலகிடலாம்ல.
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி நேரத்தில் விலகிடுவாரோன்ற ஒரு பயம் அமித்ஷாவுக்கு ஏற்பட்டிருக்கோ அப்படிங்கிற ஒரு தகவல்களும் வந்துகிட்டு இருக்குல்ல. இல்ல இவையெல்லாம் பத்திரிகைகளில் வருகிற ஏஷியங்கள். அதே போல அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் இந்த ஏஷியங்கள் இருக்கின்றன. இந்த ஏஷியங்களை அலட்சியப்படுத்த நான் தயாராக இல்லை. அதிமுக இன்னமும் கூட நானும் ஒரு பத்திரிகையாளர் தான். நான் சக நண்பர்களிடம் பேசுகிற போது என்ன அவர்கள் எல்லாம் என்ன கணிக்கிறார்கள், தமிழக வெற்றி கழகம் பாரதிய ஜனதா இருக்கிற அணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம், திமுகவும் பாஜகவும் எங்களுக்கு எதிரிகள் என்று கூறியிருக்கிறது. ஆகவே பாஜக அணியில் இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாலும் நடிகர் விஜய் கூட்டணிக்கு வந்தால் பாஜக உறவை உதறிவிடுவார் என்று சொல்லுகிறார்கள். அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா என்று அவர் அழைக்கப்படுவார் என்று சொல்லுகிறார்கள் அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த முயற்சியை அவர் சார்பில் சிலர் ஓரிரு மாதங்களுக்குள் முன் எடுத்து அது ஃபெயிலியர் ஆனதாக நான் அறிகிறேன். திரு விஜய் அவர்கள் எப்படி தேமுதிக கூறுகிறதோ ஜனவரியில் தான் முடிவெடுப்போம் என்று சொல்லுகிறதோ அதே போல விஜய் அவர்களும் டிசம்பரில் தான் கூட்டணி பற்றி முடிவெடுப்பார் என்று அந்த கட்சியினுடைய சில நிர்வாகிகள் அதிகாரபூர்வமாக என்னிடம் தெரிவிக்கிறார்கள். டிசம்பரில் தான் விஜய் முடிவெடுப்பார். அதே போல தாவேகா தனக்கு சரிசமமான தன்னுடைய அந்தஸ்துக்கு உரிய தன்னுடைய வலிமைக்குரிய அளவுக்கு தொகுதிகளை பெறும் என்று கூறுகிறார்கள். ஆகவே தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பது என்பது அதிமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்கும். தாவேகாவினுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வது என்பது இவர்களுக்கு மலைப்பாக இருக்கும். தாவேகா கேட்கிற தொகுதிகளும் அவர்களுடைய டிமாண்டும் ஆட்சியில் பங்கு என்பதும் அப்போது மட்டும் ஒப்புக்கொள்வாரா? தாவேகா கேட்டால் மட்டும் ஒப்புக்கொள்வாரா? தாவேகா 90 சீட்டு 100 சீட்டு கேட்டால் ஒத்துக்கொள்வாரா? உங்களுக்கு 22% தான் கடைசியா நீங்க வாங்கின வாக்கு. வெற்றி உறுதி என்பது மிக நிச்சயமாக தெரியும். நான் மறுக்கவே இல்லை. தாவேகா அதிமுக கூட்டணி என்பது மேலும் ஓரிரு கட்சிகள் அதில் இணையக்கூடும், வலிமையானதாக இருக்கும், வெற்றி கிட்டத்தட்ட நிச்சயம் என்று கூட சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆனால் தாவேகாவினுடைய கடுமையான நிபந்தனைகளை அதிமுக ஏற்குமா? நிச்சயமாக விஜய் முதலமைச்சர் என்று கேட்கப்படலாம், அல்லது துணை முதலமைச்சர் என்று கேட்கப்படலாம். துணை முதலமைச்சர் என்று போனால் விஜய் இந்த முறை போனால் அதன் பிறகு அவர் தேமுதிகவினுடைய கதியையும் அடையலாம். ஆகவே அவர் தனக்கு வயது இருக்கிறது, இன்னொரு தேர்தலில் பார்க்கலாம், தன்னுடைய வலிமையை பார்க்கலாம் என்று வெயிட் பண்ணலாம். அல்லது சுற்றுப்பயணம் போய்விட்டு வந்து நமக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வருகிறது, திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கூட்டத்தில் பாதி கூட இல்லை, ஆகவே அதிமுக தன்னிடம் வரட்டும் என்றும் கருதலாம். ஆகவே திரு எடப்பாடி பழனிசாமி பாஜக உறவை உதறக்கூடும் என்கிற ஹேஷியங்களில் முற்றிலும் அடிப்படை இல்லை என்று நான் சொல்ல தயாராக இல்லை. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி ஒன்று வரும் என்று கருதி இதை உதறுவதற்கு முற்பட்டு அவசரப்பட்டு கட்சிக்கு பாதிப்பை தேடிக்கொள்ள மாட்டார். ஆகவே அவருடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அது வரும் என்று தெரிந்தால்தான் அவர் அரசியல் ரீதியாக எந்த முடிவையும் எடுப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். விஜய் கூட கன்ஃபார்ம் ஆயிட்டாதான் இந்த அடுத்த நகர்வு இருக்கும். விஜயுடன் கன்ஃபார்ம் ஆவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும் என்று நான் பார்க்கிறேன். ஓகே, ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சார், அரசியல் களத்தில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அது பற்றி தொடர்ந்து பேசலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார். வாய்ப்புக்கு நன்றி.